அத்தாச்சி, அக்கா, அத்தாச்சி. என்ன ஈஸ்வரி? எதுவும் வேலையா இருந்தீங்களாக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை ஈஸ்வரி, சொல்லு. இருங்க, அத்தாச்சி வந்துட்டோம், அதுக்கப்புறம் சொல்றேன். அத்தாச்சி, அத்தாச்சி, தாமரை. வந்துட்டேன். என்ன மதனி, அத்தாச்சி அத்தாச்சின்னு எதுக்கு ஏல விட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம் அத்தாச்சி, அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேன். உட்காருங்க. அப்படி என்ன விஷயம்? உட்காருங்க சொல்றேன். அக்கா உட்காருங்க. அட உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு. என்னம்மா, சேது ஐஸ்வர்யாவுக்காக புடவை நெக்லஸ்லாம் வாங்கிட்டு வந்தானே, அத எல்லாருக்கும் காட்ட போறியா? ஆமாண்டி, அது எல்லாத்தையும் காட்டினா தானே சேது ஐஸ்வர்யா மேல எம்பிட்டு பாசம் வச்சிருக்கான்னு தெரியும். அத்தாச்சி, ஐஸ்வர்யாக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல சேது கடைக்கு போய் அவளுக்காக விலை ஒசந்த பட்டு புடவை, வைர நெக்லஸ், வைரத்தோடு, வைர மோதிரம், அது இதுன்னு ஐஸ்வர்யாக்கு நகையா வாங்கி குமிச்சிட்டான் அத்தாச்சி. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டலான்னு தான் நான் கூப்பிட்டேன். இருங்க, ஒன்னா காட்டுறேன். ஈஸ்வரி, ரொம்ப அழகா இருக்கு புடவை. கலரும் நல்லா இருக்கு. கொடுங்கக்கா, அத்தாச்சி காட்டுறேன், சும்மா பாருங்க. புடவை பயங்கரமா இருக்கே மதனி, விலை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கே. ரொம்பலாம் இல்ல அத்தாச்சி, ஒரு 2.25 லட்சம் தான். 2.25 லட்சமா? ஆமா அத்தாச்சி, நல்ல வெள்ளி ஜருக, அது இதுன்னு நிறைய வேலைப்பாடுகள் இருக்கு அத்தாச்சி. பிரிச்சு பாருங்க நல்லா. அம்மா, சேது மாமாவா இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்காக வாங்கியிருப்பாரு? அவன் வாங்கினானா இல்ல இவளுங்களா அடிச்சு விடுறாளுங்களான்னு தெரியலையே. இங்க பாரு, 2.25 லட்சம் தாமா. நல்லா இருக்குல்ல? என்னடி அக்கா, அப்படி இந்த நெக்லஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு ஈஸ்வரி. இந்த வலையிலையும் பாருங்க.